மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட் அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கை பச்சையாக சீச்சு வச்சுருக்கேன். 1 கப் சக்கரவள்ளி கிழங்குனா 1/2 கப் இட்லி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காவை கீறி வச்சுருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர், உப்பு. ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம். நான் பச்சை சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நான் ஒரு பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிழங்கை தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிழங்கை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணி 1-2 அடித்தா போதும். நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். சர்க்கரையை கட்டி சர்க்கரையாகவும் போட்டுக்கலாம், இல்லை அந்த சர்க்கரையை பாவு எடுத்து கூட ஊற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்க சர்க்கரையை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது சக்கரவள்ளி கிழங்குன்றனால ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான உப்பு. எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட்டுக்குள்ள டேஸ்ட்டே நல்லா தெரியும். ஸோ ஏலக்காய் பவுடர், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். அழுத்தி விட்டாலே நல்லா கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம அடை தோசையை ஊற்ற போயிடலாம். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. வேணால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நெய்யோ வெண்ணெயோ போட்டு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோசைக்கல்ல தான் போடணும்லாம் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முக்லி சட்டியில் கூட முக்லி மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் அடை தோசைக்கு கார சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி கார அடை தோசை செஞ்சுருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.